ஒரு பொண்ணு ரோட்டோரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மின்கம்பத்தில் ஏதோ ஒன்று எழுதிருந்துச்சு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு 50 ரூபா ஒன்று தொலைஞ்சு போச்சு. இந்த பக்கம் வரும்போது தான் தொலைஞ்சிச்சு. யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க, எனக்கு கண் பார்வை சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. அதோட அந்த பொண்ணு அந்த அட்ரஸை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நபர்கிட்ட எந்த பக்கமாக போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த சைடு போகணும்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் அந்த பாட்டி இருக்கிற இடத்த நோக்கி வருது. பார்த்தா ஒரு பழைய ஒரு கூரை வீடு, மழைக்கு கூட தாங்காத அந்த கூரை வீட்டில் பாட்டி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு, இந்தாங்க பாட்டி உங்களுடைய 50 ரூபா நான் அந்த வழியாக போகும்போது கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து கொடுக்குது. அதை கேட்டோன்னா அந்த பாட்டி சொல்கிறாங்க, இப்படித்தாம்மா நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் நான் ஒரு 50 ரூபா கூட தொலைக்கவே இல்லைம்மா. அந்த மின்கம்பத்தில் நான் எழுதியும் போடலை, ஏன்னா எனக்கு எழுத படிக்கவும் தெரியாதுமா. யாரோ இப்படி செஞ்சுருக்காங்க, நீங்கள் போகும்போது அந்த மின்கம்பத்தில் இருக்கிறத மட்டும் கிழிச்சு போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதை கேட்டோன்னே இந்த பொண்ணு சொல்லுது, அப்போ இப்படி தான் நிறைய பேர் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க போல். அந்த பாட்டி எல்லார்ட்டையும் தான் சொல்லியிருப்பாங்க, அதை கிழிச்சு போடுங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதுலேருந்தே எனக்கு தெரியுதுன்னு. அந்த பக்கமாக ஒருத்தர் வரும்போது சொல்கிறாரு, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு. அந்த பொண்ணும் இதுதான் அந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லி அந்த அவரை அனுப்பி வைக்குது. கதையிலேருந்து என்ன தெரியுது, மனிதாபிமானம் இருக்கிற உள்ளங்கள் இன்னும் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வருது.